டாக்டர்ஸ் நேரம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்த மருத்துவர். இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஒரு அற்புதமான உணவு, ஆரோக்கியமான ஒரு உணவு, மருத்துவ குணமுள்ள ஒரு உணவு. ஆனா நம்ம அதை எடுக்கும் பொழுது சில விஷயங்களை நம்ம தவிர்த்துடுறோம். ஸோ அதை எப்படி நம்ம எடுத்தோம்னா நமக்கு முழுமையான பழம் தரும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பூண்டை பத்தி தான் பார்க்க போறோம். யூஸ்வலா இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வெள்ளுள்ளி அப்படிங்கக்கூடியதுல சொல்லுவாங்க. ஸோ இது ஆலியம் சட்டைவம் அப்படிங்கக்கூடிய இதனுடைய பொட்டானிக்கல் நேம். இந்த பூண்டு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது நிறைய என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த மாதிரி நிறைய நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா நம்ம பூண்டு எடுக்கும் பொழுது எங்க கவனக்குறைவா இருக்கும் அப்படிங்கறத தான் இதுல பார்க்க போறோம். ஆக்சுவலா பூண்டு அப்படிங்கிறது நமது பாரம்பரிய மருத்துவத்தோட சேர்ந்த ஒரு விஷயம் தான். ஆதி காலம் தொட்டு உணவாகவும் மருந்தாகவும் நம்ம மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து அதை பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஸோ பூண்டுல அந்த ஒரு ஸ்மெல், அதோடைய மருத்துவ குணத்திற்கும் இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சல்ஃபர். ஸோ அதில் இருக்கக்கூடிய சல்ஃபரை யூஸ்வலா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்கானிக் சல்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னும் நமக்கு நல்ல நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களை அது பண்ணும். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூண்டு எடுக்கும் பொழுது இப்ப இந்த ஆர்கானிக் சல்ஃபர் எடுக்கிறோம். ஒரு பூண்டை நம்ம எப்படி எடுக்கணும்? பச்சையா எடுக்கணுமா இல்ல வேக வச்சு எடுக்கணுமா? ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க பால்ல வேக வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க, பச்சையா எடுங்கன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தான் நமக்கு இந்த ஆர்கானிக் சல்ஃபர் நமக்கு முழுவதும் பயோ அவைலபிளா நம்ம கிடைக்கணும் அப்படின்னா அது வேக வைத்த பூண்டை விட பச்சையாக பூண்டு எடுக்கிறதுல தான் நல்ல பலன் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம குழம்புல போட்ட பூண்டு எடுக்கிறது, அடுத்தது பாத்தீங்கன்னா பால்ல வேக வச்சு சாப்பிடுறது, அதுல பெருசா அந்த பலன்கள் இருக்காது. ஸோ அப்ப பூண்டை பச்சையா சாப்பிடணும். பச்சையா சாப்பிட்றப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோலோட லைட்டா வெறும் சட்டியில் வறுத்துக்கணும். வேணும்னா ஒரு 2 சொட்டு நெய் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு 5 பல்லு பூண்டு அப்படியே இது பண்ணிட்டு அதை மென்று சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும், நல்லா ஒரு கிளாஸ் வெந்நீர் குடிக்கலாம். இது அஜீரணம் போன்றவற்றிற்கு நல்ல பலன் தரும். ஸோ அதனால இனிமேல் பூண்டை பால்ல வேக வைத்து எடுப்பதை விட உங்களுக்கு அந்த ஆர்கானிக் சல்ஃபர் கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அப்படியே பச்சையா எடுத்துக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பூண்டுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கொலஸ்ட்ராலை குறைக்குது, சுகரை கண்ட்ரோல்ல வைக்குது, செரிமானத்திற்கு உகந்தது அப்படின்லாம் சொல்றது அதனுடைய ஃபைபர் கண்டென்ட் தான். நார்ச்சத்து நல்லா இருக்கு. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நார்ச்சத்து எதுல இருக்குன்னா அந்த பூண்டு பல் உள்ள இருக்கிறத விட மேல் உள்ள தோல் பகுதிகள் இருக்கு பாத்தீங்களா, மெல்லிய ஒரு தோல் பகுதி அந்த பூண்டோட ஒட்டி இருக்கும் பாத்தீங்களா, அதுலதான் என்ன இருக்கு அப்படின்னா நார்ச்சத்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. சோ இந்த நார்ச்சத்தை நம்ம என்ன பண்றோம், நிறைய பேரு பூண்டை உரிச்சிட்டு அந்த தோலை தூக்கி போட்டுறது, இல்ல எது வைக்கிறப்பையும் அந்த உள்ள இருக்கிறத மட்டும். அப்படி இல்லாம நீங்க பேஸ்டா யூஸ் பண்றீங்களா இல்ல வேற எதுக்காவது அரைச்சு யூஸ் பண்றீங்களா அப்படின்னா பூண்டை முழுவதுமாக எடுக்கும் பொழுதுதான் அதனுடைய பலனானது நமக்கு முழுவதும் கிடைக்கும். ஸோ அது நம்ம கொலஸ்ட்ராலை கம்மி பண்றதானாலும் சரி, இல்ல பிளட் சுகர் லெவலை சீரா வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அடுத்து இந்த பூண்டு தோல்ல அதிக அளவுல என்ன இருக்குன்னா இனுலின் அப்படிங்கக்கூடியது இருக்கு. இந்த இனுலின் அப்படிங்கிறது இது நல்ல இது ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்கு, இது நல்ல ஒரு ப்ரீபயோட்டிக்கா இருக்கு. ஸோ அப்ப இந்த பூண்டை சாப்பிடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வயிற்றுல இருந்து அப்படியே அந்த முழுவதுமாக சிறுகுடலையும் தாண்டி என்ன பண்ணிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருங்குடலுக்கு போகும். சிறுகுடல்ல செரிமானமோ உறிஞ்சமோ படாது. அந்த பார்ஷியலா டைஜஷன் ஆனதோட சேர்ந்து என்ன பண்ணும்னா பெருங்குடலுக்கு போய் அங்க புளிப்பேற்றம் ஏற்படும், ஃபெர்மெண்டேஷன் ஏற்படும். ஸோ அங்க புளிப்பேற்றம் ஏற்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அது அந்த அந்த உணவோட மற்ற உணவு இருக்கு பார்த்தீங்களா அதோட சேர்த்து நல்லா ஒரு பல்கான மலக்கட்டை அது ஏற்படுத்தும். மல திட கழிவுகளை ஏற்படும், பல்கா ஏற்படும். நார்ச்சத்தோட ஏற்படுறதுனால மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஏற்படாது. ஸோ ஏன் பூண்டு மலச்சிக்கலுக்கு நல்ல ஒரு தீர்வுன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய தோல் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இல்ல பூண்டை நாங்க இந்த கொலஸ்ட்ரால் குறைக்கணும், ஹார்ட் இதுக்காகலாம் எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, பூண்டு எப்பவுமே
ஒரு நல்ல அப்சார்ப்ஷன் இருக்கணும் அப்படின்னா ஆயிலோட சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் அதோட நல்ல அப்சார்ப்ஷன் வந்து இருக்கும். எப்ப நம்ம ஹார்ட்டுக்கு, பிளட் வெசலுக்கு, ரத்தத்துல கொலஸ்ட்ரால் கம்மி பண்றதுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 பல் பூண்டு, நமது சின்ன பூண்டு இருக்கு பாத்தீங்களா, அதை 5 பல்ல வெறும் சட்டியில வதக்கி நம்ம என்ன பண்ணிக்கணும், தட்டி வச்சுக்கணும் தோலோட. அதுக்கடுத்து நல்லா ஒரு 200 ml தண்ணீரை வந்து ஃபுல் பாய்லிங் பாயிண்ட்டுக்கு கொதிச்சுட்டு அதை ஒரு டம்ளர்ல வந்து ஊத்தணும். அதுல இந்த தட்டிய அந்த பூண்டு இருக்கு பாத்தீங்களா, அதை போடணும். அதில் ஒரு 5 சொட்டு நல்லெண்ணெய் வந்து எண்ணெய் வந்து விடணும். விட்டுட்டு நம்ம பருகணும். தொடர்ந்து எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம ரத்தத்துல கொலஸ்ட்ரால் குறையிறத நம்ம கண்கூடா வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதனுடன் உணவு முறையும் எடுத்துக்கணும். ரொம்ப அதிக மாவுச்சத்துள்ள உணவு முறைகள் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். தேவையில்லாத நொறுக்கு தீனியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணா எந்த கொலஸ்ட்ரால் மாத்திரையும் இல்லாம நம்ம நல்லா வந்து குறையிறத வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம கொலஸ்ட்ரால் வந்து குறையணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுக்கலாம். செரிமானத்திற்காக எடுக்கணும்னா அப்படியே வதக்கி நம்ம மென்று வந்து சாப்பிடலாம். இப்படி ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு மாதிரி எடுத்தாதான் அது நமக்கு என்ன பண்ணும்னா நல்ல வந்து பலன் தரும். இது இல்லாம என்ன அப்படின்னா பூண்டு தேன் ஊறல் அப்படிங்கிற ஒரு முறை வந்து இருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பூண்டானதை வந்து நல்லா நம்ம வந்து ஈரம் இல்லாமல் இதுக்கு மட்டும் தோல் வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா உரிச்சு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேன்ல போட்டு ஊற வச்சிடணும். ஸோ தேன்ல போட்டு ஊற வச்சுட்டு தினமும் காலை வெறும் வயிற்றில் வெறும் 4 பூண்டு தான் எடுக்கணும். அந்த தேன் எடுக்கக்கூடாது. வெறும் 4 பூண்டை வந்து எடுக்கணும். இது மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா வந்து அந்த கொலஸ்ட்ராலும் குறையும், அஜீரணம், இந்த வயிறு உப்புசம் போன்றவை வந்து குறையும். ஆனா இது தோலோட சேர்த்து ஊற வச்சு சாப்பிட்டா இன்னமும் அந்த மலச்சிக்கல் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது இருக்காது. சோ தேனோட சேர்த்து சாப்பிடலாமான்னா அவங்களும் சாப்பிடலாம். ஆனா இந்த ஆர்த்ரைட்டிஸ் தொந்தரவுகள் இருக்கவங்க, சர்க்கரை நோயாளிகள் வந்து தேனை தவிர்த்துட்டு அந்த ஊர்ன பூண்டை மட்டும் எடுத்தா ரொம்ப நல்லது. இது இல்லாம நார்மலா வீட்டுல நம்ம செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் வந்து சொல்றேன். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு 30 பூண்டை வந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த பற்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 30 பூண்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். இதனுடன் எலுமிச்சை இருக்கு பார்த்தீங்களா, எலுமிச்சம் பழம் தோலோட நல்லா கழுவிட்டு தோலோட இருக்க அந்த ஈரமும் இல்லாமல் தொடச்சிடணும். தொடச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 துண்டுகள் அந்த ஸ்லைசஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை போட்டுக்கணும். ஸோ இதையும் அதையும் ஒரு மிக்சி ஜார்ல போட்டுட்டு போதுமான அளவு மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா அதுல தண்ணீர் வந்து ஊற்றணும். ரொம்ப ஊற்றக்கூடாது. ஸோ அதை என்ன பண்ணணும், மிக்சியில நல்லா பிளெண்ட் பண்ணிடணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 3.5 லிட்டர் தண்ணீர், சுத்தமான தண்ணீர் வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு அடுப்புல வச்சு நல்லா பாயில் பண்ண விடணும். நல்லா கொதிச்சிடணும். நல்லா ஒரு 100, 120, 130 டிகிரி 200க்கு கூட நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு அப்புறம் சிம்ல வச்சிடணும். சிம்ல வச்சுட்டு நம்ம அந்த அரைச்ச விழுது இருக்கு பாத்தீங்களா, அதை அதுல போடணும். அதுல போட்டுட்டு என்ன பண்ணணும், ஒரு 7 நிமிஷம் சிம்ல வைக்கணும். சிம்மர்ல மட்டும் வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த 7 நிமிடம் கழித்து அது கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா ஃபேன் போட்டு காற்று போக வந்து வச்சிடணும். ஸோ மேல வந்து ஒரு துணி வேடு கட்டிருங்க. ஏன்னா தூசி விழுந்துடக்கூடாது. தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா அந்த ஸ்டீம் திருப்பி உள்ள தண்ணியா விழுந்துடும். அதனால வேடு கட்டி நம்ம மூடி வச்சிடணும். அதுக்கடுத்து இது என்ன பண்ணணும், ஒரு 3 கண்ணாடி புட்டிகள் அரைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இதை என்ன பண்ணணும்னா தினமும் காலை வந்து ஒரு 250 ml 360 ml உங்களால எவ்வளவு குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்ட்ராக்டை எடுத்துடணும். அந்த பூண்டு அதே மாதிரி அந்த எலுமிச்சம் அதெல்லாம் வடிகட்டிடணும். அந்த தண்ணீர்ல இருந்து வடிகட்டிட்டு தான் நம்ம 3 கண்ணாடி பாட்டில வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடணும். தினமும் காலை எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நம்ம எந்திரிச்ச உடனே ஒரு தண்ணீர் நார்மலா ஒரு 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ தண்ணீர் குடிப்போம். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து என்ன பண்ணணும்னா இந்த தண்ணீர், இந்த பூண்டு வாட்டர், இந்த லெமன் சேர்த்த தண்ணீர் இருக்கு பாத்தீங்களா, வேணும்னா ஹனி வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ 250 360 ml காலையில வெறும் வயிற்றுல எடுக்கணும். இது யார் யாரெல்லாம் எடுத்தா ரொம்ப நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்றவங்க இதை எடுக்கலாம். அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதை வந்து எடுக்கலாம். அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் தொந்தரவுகள் இருப்பவங்க இதை எடுக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் இதை எடுக்கலாம். முடக்குவாதத்தால அவதிப்படுறீங்களா அவங்க எடுக்கலாம். அதே போல யூரிக் ஆசிட், கவுட் ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருப்பவங்க இதை எடுக்கலாம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதை எடுக்கலாம். அல்சர் பேஷண்ட்ஸ் இதை எடுக்கலாமா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன வகையான அல்சர் இருக்கு, உள்ள லீஷன் எவ்வளோ இருக்கு, அதாவது நீங்க எண்டோஸ்கோபி பண்ணிருப்பீங்க, அதுல எந்த அளவு இருக்கு அப்படின்ட்டு
உங்க மருத்துவர்களிடம் ஆலோசனை கேட்டுட்டு இதை எடுங்க. இல்லைன்னா இது எடுக்க வேண்டாம். சிறுநீரக செயலிழப்பு இருக்கவங்க இதை எடுக்கலாமானா அவங்களும் இதை எடுக்கலாம். ஸோ இந்த ஒரு ப்ரிப்ரேஷனை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றது வேக வச்சு சாப்பிடணுமா, தோலோட சாப்பிடணுமா, தோல் இல்லாமல் சாப்பிடணுமா அப்படிங்கிறதுக்கும் நம்ம விளக்கம் கொடுத்துருக்கோம். இந்த உரிய முறையில எடுத்தோம்னா பூண்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் சல்ஃபர் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய நல்ல சத்துக்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ உரிய முறையில் பூண்டு எடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு பல நோய்களுக்கு ஒரு மருந்தா அது செயல்படும். நன்றி.